அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஆண்மை குறைவை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது மக்கள் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வியை முதல்ல விந்து உற்பத்தியை அதிகரிக்க முடியுமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதற்கான பதில் என்னன்னா கண்டிப்பாக முடியும். நம்மக்கிட்ட வந்த பேஷண்டில் ஒருத்தருக்கு விந்தணு குறைபாடு இருந்துச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து 25க்கு கீழே, அதாவது 25 மில்லியனுக்கு கீழே தான் இருந்துச்சு. அப்போ நார்மல் லெவல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 80 to 120 மில்லியன். இதுதான் நம்ம ஸ்பெர்மோட நார்மல் ரேஞ்சு. இதை தான் நம்ம நார்மல்னு சொல்லுவோம். இப்போ லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 25 மில்லியன் தான் இருந்துச்சு. அந்த பேஷண்ட்டு ஜூன் 2024 நம்மக்கிட்ட வந்தாங்க. கன்சல்டிங் முடிச்சுட்டு 4 மாதம் மெடிசன் சாப்பிட்டாங்க. மறுபடியும் ஒரு டெஸ்ட் நாங்கள் எடுக்க சொன்னோம். இப்போ அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 மில்லியனாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 மில்லியன் வந்து மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டு. இவர் பேர் வந்து பிரபு. இந்த டெஸ்ட் இவர் எப்போ எழுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 23 செப்டம்பர் 2023 எழுத்துக்கிறாரு. இப்போ வந்து இவருக்கு டோட்டல் ஸ்பெர்ம் கவுண்ட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 25 மில்லியன் இருந்துச்சு. இவர் நம்ம கிட்ட கன்சல்டிங்க்கு எப்போ வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2024 வந்தார். இந்த டெஸ்ட்டை வந்து நம்மக்கிட்ட காட்டினாரு. நம்ம கன்சல்டிங் பண்ணிவிட்டு மெடிசன் வந்து ஒரு 5 மாதம் எடுத்தார். 5 மாதம் மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெஸ்ட் எடுத்தார் இவர். பாருங்க பிரபு. இந்த டெஸ்ட் எப்போ எடுத்ததுன்னா 9/11/2024 எடுத்தது. இப்போ இவரோட ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 மில்லியன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம கிட்ட மெடிசன் 5 மாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் 35 மில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட்டு. நம்ம சொன்ன பத்தியத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணாரு. இப்போ அவருக்கு ஆண்மை குறைவு இல்லை. இதே மாதிரி நிறைய பேஷண்ட்டுங்க ஆண்மை குறைவுக்கு நம்மக்கிட்ட மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேஷண்ட்டுங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் மேரேஜ் ஆகி 20 வருஷம் ஆகிருக்கு, ஆனால் எங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட நம்ம எஸ்கே ஹெர்பல் சென்டருக்கு வந்து மெடிசன் வாங்கி சாப்பிட்ட அப்புறம் குழந்தை பிறந்திருக்குது. ஸோ ஆண்மை குறைவுங்கிறதும் ஒரு நோய் தான். அதையும் நம்ம ஈஸியாக குணப்படுத்திடலாம். நம்ம எஸ்கே ஹெர்பல் சென்டரோட இந்த மதனகாமேஸ்வரா லேகியம் 50 வகையான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது. இந்த லேகியத்தை சாப்பிட்டு வர விந்தணு குறைபாடு, நரம்பு தளர்ச்சி, மொட்டிலிட்டி போன்ற ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் குணமடையும். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும். எஸ்கே ஹெர்பல் சென்டர், தாரமங்கலம் வழி, மேட்டூர் தாலுகா, சேலம் டிஸ்ட்ரிக்ட் 63650.